அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்துடன் சந்திப்பை முடிகிறேன். என்ன தவம் செய்தேன்? ஒரு ஆன்மீக பாத யாத்திரை போயிட்டு வந்தேன். அதை பற்றி ஒரு விவரம். அந்த ஆன்மீக பாத யாத்திரைக்கு வாழ்த்திய அன்புள்ளங்களுக்கு நன்றி. என்னை முதலில் வாழ்த்தி அனுப்பிய என் அன்பு அம்மா திருமதி எம்.ஏ. சுஷீலா அவர்களுக்கும், ஒரு 10 நாள் போவதால் ஒரே நேரத்தில் 20 போஸ்ட் வரப்போவதா என பயந்த பேராசிரியருக்கும், அது 40 ஆகி அவர் கிளியை இன்னும் அதிகப்படுத்தியிருக்கலாம். முகப்புத்தகத்தில் தன் மனைவி மூலம் தெரிந்து என்னை தேடிய சகோதர சகோதரிகளுக்கும், அவர்களுக்கு தகவல் எழுதிய அன்பு நண்பருக்கும், இவர் பேரைத்தான் நான் கோஷமாக கேட்டே வந்தேன். முகப்புத்தக தங்கை அமுதா தமிழுக்கும், முகப்புத்தக சகோதரர் சுந்தருக்கும், சிறிய சகோதரர் பாலசத்யாவுக்கும், என் வலைப்பூவின் வழி கிடைத்து என்றும் என்னை ஊக்குவிக்கும் என் பக்கமே இருக்கும் என் அன்பு சகோதரர் விஜய்க்கும், நல்லபடியாக சென்று வாருங்கள் மக்கா என வாழ்த்திய பாசக்கார குரலின் எழுத்தின் சொந்தக்காரருக்கும், பயணம் சிறக்க வாழ்த்திய ஜெயகாந்தனின் அன்பு நண்பர் மற்றும் பெண்கள் எல்லோரையும் எழுத ஊக்குவிக்கும் மருத்துவருக்கும், துபாய் சென்றாலும் வாழ்த்தி சென்ற அவர் டைரக்டருக்கும், ஓவியமா எழுத்தா அனைத்திலும் சிறப்பாக செய்யும் ஜீவ ஓவியருக்கும், அவ்வாறே வாழ்த்திய உலக சினிமா வலைப்பதிவர் வண்ணத்து பூச்சியாருக்கும், நிறைந்த மனத்தோடு வழியனுப்பிய என் அன்பிற்கு மதிப்பு இயக்குனர் சேரனுக்கும், என்ன அக்கா பதிவு எழுதுறியா என கேட்டு விசாரித்திருக்கும் ஷேக்குக்கும், என்ன ஆளையே காணும் என விசாரித்த எங்கள் பிளாகுக்கும், என் எல்லா முயற்சிகளுக்கும் வாழ்த்தும் அடிப்படையில் ஐயப்ப பக்தரான ஆர்குட் நண்பர் அருண்குமாருக்கும், அதேபோல் வாழ்த்திய அன்பு நண்பர் உதவி இயக்குனர் யுவராஜ் அரவிந்துக்கும், என் கவிதைக்கு பரிசளிப்பதாக கூறிய இளைய பதிவர் பிரியமுடன் இருப்பவருக்கும், என்னை சகோதரியாக ஏற்று நிகழ வைத்த ஃபாத்திமா ஜொஹராவுக்கும், எல்லோரையும் போல அறிமுகமாகி ஒரு சில கவிதைகளில் தனக்கான இடத்தை தெளிவுபடுத்தி வாசித்து நேசிக்க வைத்த எழுத்துக்கு சொந்தக்காரருக்கும், இன்னொன்று முக்கியமாக சொல்ல வேண்டும். நான் பயணம் புறப்பட்ட நாள் முதல் தினம் 3 வேளையாவது தொலைபேசி எனக்கு என்னென்ன எடுத்துச் செல்ல வேண்டும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றி கூறி தன் குடும்பத்தோடு வந்து பழமும் பழரசமும் அளித்து என்னை அவர்கள் குடும்பத்தில் உறுதியாக பாவித்து, அவரின் அம்மா, பாட்டி, மாமா மனைவி, மாமா மகள், தங்கை மகன் தீபக் என அனைவரும் வந்து கண்டு கழித்து உறவாடி அந்த இளைய பதிவரின் அழகிய அம்மா என் அன்பு தோழி வாணிதேவியாருக்கும் உறவாடி சென்றவர்களுக்கும், அனைவரும் பொறாமைப்படும்படி என்னை அன்புடன் அழைத்து சென்ற என் பெரிய தம்பிக்கும் சின்ன தம்பிக்கும், சின்னவன் முன்னிருந்து முன்னெடுத்து செல்ல பெரியவன் பின்னிருந்து பின் செலுத்த ஒரு வழியாக என் வேண்டுதலையும் அயற்சிகளையும் சோர்வுகளையும் களைந்து தன்னம்பிக்கை ஊட்டி நிறைவேற்றி வைத்த என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும், அனைத்து விஷயங்களிலும் ஊடும் பாவமாய் இருந்து என் எல்லா நேரங்களுடன் இருக்கும் என் பெற்றோருக்கும், என் அன்பு கணவருக்கும், என் குழந்தைகளுக்கும் நன்றி நன்றி நன்றி. இத்தனை பேரும் கிடைக்க என்ன தவம் செய்தேன் என என்னை எண்ண வைத்து விட்டார்கள். நன்றி.